துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலக வளம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக நாங்கள் தான் இனி இருப்போம் எனவும், எதிர்க்கட்சியாக இல்லாமல் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இதேபோன்று எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றும் பெரிய பொறுப்பை வழங்கிய கழக தலைவர் ஸ்டாலினுக்கும் நன்றியையும் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் 17வது முதல்வராக விஜய் நேற்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்த பதவியேற்பு விழாவில் ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தார். தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்ற விஜய்க்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்ற சூழ்நிலையில் தமிழக சட்டசபை இன்றைய தினம் கூடியிருக்கின்றது. இதில் தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பதவியேற்க இருக்கின்றார்கள். இந்த நிலையில் திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டும் இருக்கின்றார். மேலும் துணைத் தலைவராக KN நேருவும் திமுக கொறடாவாக ஏவ வேலுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழக எதிர்க்கட்சி தலைவராக உள்ளக முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தும் இருக்கின்றார். அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருப்பதாவது: தமிழ்நாட்டின் புதிய அரசுக்கும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் என்றும், இந்த நேரத்தில் 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றும் பெரிய பொறுப்பை எனக்கு வழங்கியிருக்க கழக தலைவர் எங்கள் உயிரான முக ஸ்டாலின் அவர்களுக்கும், கழக பொதுச் செயலாளர் மற்றும் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தலைவர்கள், கலைஞரின் உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் மேல் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக மக்களின் குரலை நாங்கள் எதிரொலிப்போம் என்றும், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைப்போம். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சியாக இல்லாமல் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று சொல்லியும் அவர் பதிவிட்டு இருக்கின்றார். இவை எப்படி இருக்க, ஈரான் உலக நாடுகளுடன் விளையாடி கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். ஈரான் மீது மீண்டும் ட்ரம்ப் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். பாகிஸ்தானிய மத்தியஸ்தத்தின் வழியாக அமெரிக்காவின் அமைதி திட்டத்திற்கு ஈரான் தன்னுடைய பதிலை சமர்ப்பித்த சில மணி நேரங்களிலேயே ட்ரம்ப் இந்த விமர்சனத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஈரான் கடந்த 47 ஆண்டுகளாக அமெரிக்காவுடனும் ஒட்டுமொத்த உலகத்துடனும் விளையாடி கொண்டிருப்பதாகவும், அவர்கள் இனி சிரிக்கப் போவதில்லை எனவும் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் புதிய முன்மொழிவை அமெரிக்கா முழுமையாக ஆய்வு செய்ததா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. எனினும் ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் அந்த முன்மொழிவை நேரடியாக குறிப்பிடாமல் ஈரானின் பதில் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்லியும் சாடியிருக்கின்றார். ஈரான் தனது அமைதி திட்ட பதிலை பாகிஸ்தான் தூதர்கள் மூலம் அமெரிக்காவிடம் வழங்கியது. ஈரானின் இந்த பதிலை தொடர்ந்து அவர்கள் அமெரிக்காவை ஏமாற்ற முயற்சிப்பதாக ட்ரம்ப் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். ஜனாதிபதி ட்ரம்ப் மிகவும் தெளிவாக உள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது. உலக பொருளாதாரங்களை அவர்களால் பணைய கைதியாக வைத்திருக்க முடியாது என்று ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் மைக் வால்ட்ஸ் தெரிவித்தும் இருக்கின்றார். தொடர்ச்சியாக ஈரானின் கடலோர பகுதிகள் மற்றும் எண்ணெய் கப்பல்கள் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து அந்த நாட்டு இராணுவ உயர் அதிகாரிகள் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றார்கள். ஈரானின் பாதுகாப்பு தயார் நிலை குறித்து பேசியவர்கள் இனி பொறுமை காக்கும் காலம் முடிந்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானின் நிலப்பகுதிகள் அல்லது எண்ணெய் கப்பல்கள் என அந்த நாட்டின் நலன்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்த திட்டமிடும் எந்த ஒரு நாட்டுக்கும் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறுகையில், எதிரி நாடுகள் ஈரான் மீது
தாக்குதல் நடத்தினால் புதிய ஆயுதங்கள், நவீன போர் முறைகள் மற்றும் புதிய போர்க்களங்கள் மூலம் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அமெரிக்காவை பின்பற்றி ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் நாடுகள் ஹார்மோஸ் நீரிணை வழியாக தங்கள் சரக்குகளை கொண்டு செல்வதில் கடும் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்று அவர் நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது உலகளவிய எரிசக்தி போக்குவரத்தில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக லிபியாவின் ஷாவியா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் நேற்று முதல் மீண்டும் முழுமையாக செயல்பட ஆரம்பித்திருக்கின்றது. திரிபோலிக்கு மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இந்த நிலையத்திற்கு அருகில் கடந்த 2 நாட்களாக மோதல் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து மூடப்பட்ட லிபியாவின் மிகப்பெரிய செயல்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையான இந்த நிலையம் நேற்று முதல் மீண்டும் முழுமையாக செயல்பட தொடங்கியிருக்கின்றது என்று அந்த நிலையம் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக இந்த ஆலை மூடப்பட்டிருந்தமை தெரிந்தது. இந்த சுத்திகரிப்பு ஆலையின் கொள்ளளவு ஒரு நாளைக்கு 1,20,000 பீப்பாய்கள் ஆகும். இது ஒரு நாளைக்கு 3 லட்சம் பீப்பாய்கள் கொள்வனவு கொண்ட ஷாரா எண்ணெய் வயலுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மோதலின் போது ஆலைக்குள் பல இடங்களில் கடுமையான செல் தாக்குதல்கள் நடந்ததால் ஆலையை முழுமையாக மூடவும் துறைமுகத்தில் இருந்த அனைத்து டேங்கர்களையும் வெளியேற்றவும் வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டும் இருந்தது. இவையொருபுறம் இருக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைன் போர் முடிவுக்கு வரப்போவதாக தான் கருதுவதாக தெரிவித்திருக்கின்றார். மே 9 அன்று மாஸ்கோவில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டங்களுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரம் ஒரு முடிவை நோக்கி நகர்வதாக தான் நினைப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுத்த 3 நாள் போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் புடின் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். உக்ரைனில் ரஷ்யாவின் இலக்குகள் நிறைவேற்றப்படும் வரை தன்னுடைய நாடு உறுதியாக இருக்கும் என்பதை வலியுறுத்திய புடின் அதே வேளையில் ஐரோப்பாவிற்கான புதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்க தான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் தீவிர ஆர்வம் காட்டி வரும் சூழலில் ரஷ்யாவிடமிருந்து கிடைத்திருக்கின்ற இந்த சாதகமான பதில் சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.